வெல்கம் டு ஏமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னாக்கா 2025 குரூப் 4க்கு டாப் 50 கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். டாப் 100 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். எனக்கு சிலபஸ் வைஸ் தான் அந்த கொஸ்டின் வந்து எடுத்திருப்பேன். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் 50-50யாக கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் கொடுத்து முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருப்பேன். சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி டிஎன்பிஎஸ்சியில் எடுக்கிறாங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பேன். அதே போல் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். அதுன்னு டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அடுத்து பாரதியார் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இவங்கள பற்றி சிலபஸில் நியூ புக் ஓல்டு புக்கிலலாம் எங்கே கம்பேர் பண்ணியிருக்கோ இலக்கண குறிப்பு சொல்லும் பொருளும் அவங்கள பற்றி என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒரு வீடியோவை கொடுத்துருப்பேன். அது ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 2 கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருப்பேன். அதாச்சும் பாருங்க 37th கொஸ்டின். இந்த கொஸ்டின் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன், அது இருக்குன்னு நினைக்கிறேன். 37th கொஸ்டின் பாருங்க, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வந்து பாருங்க வே ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞரை வந்து காந்திய கவிஞர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மாற்றி சொல்லியிருப்பேன். அதே போல் 83 கொஸ்டின் பாருங்க, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் வந்து பாருங்க சுப்புரத்தின தாசன் சொல்லிட்டு ஆப்ஷன் வைக்க பார்த்தேன். சுப்புரத்தின தாசன் சொல்லி வைக்கிறது பதிலாக நான் வந்து பாருங்க பாரதிதாசன் சொல்லியிருப்பேன். யார் அப்படின்னு கேட்டாக்கா ராஜகோபாலன் தான் பாருங்க பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பேரை வந்து பாருங்க சுப்புரத்தின தாசன். என்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பாருங்க சு ரத்தினரா தாசன் தா சுரதா அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சிருப்பாரு. அவனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சுரதான்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் தப்பு. 2 கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கும். 37, 83 மாற்றிக்கிங்க. டாப் 100 கொஸ்டினில் அடுத்து பார்க்கக்கூடியது பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டே வரலாம். கண்டினியூவாக யூனிட் வைஸும் வரலாம். உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் கொடுப்பேன்றதுனால அது வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது சீக்கிரம் நான் இந்த 10,000 கொஸ்டினை வந்து முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும். நம்ம 1 நேரம் விடக்கூடாது. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் வந்து கூற்றுக்காரம் வச்சு கேட்குறாங்க. ஒரு சில டைமில் 1 நேரம் மாதிரி கேட்குறாங்க. 1 நேரம் மாதிரியும் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி வந்தாலும் விடக்கூடாதுன்றனால தான் உங்களுக்கு 2 விதமான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வழவ என்று பாராட்டப்படுபவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டப்படுபவர் யார்? ஷேக்கிலார். அவரை அவ்வாறு பாராட்டியவர் யாருன்னு கேட்டதான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். முதல் எழுதியவர் மணக்குடவர். மொத்தம் 10 பேர் வந்து எழுதியிருப்பாங்க. அதுல சிறந்த உரை பரிமேலழகர். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் எத்தனையாவது காண்டமாக அமைய பெற்றுள்ளது? கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்திய காண்டம். அது அயோத்திய காண்டம் வரும். அதுக்கடுத்து ஆரண்ய காண்டம், கிட்கிண்டா காண்டம், அதுக்கப்புறம் சுந்தர காண்டம், யுத்த காண்டம் சொல்லிட்டு மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. முதல் காண்டம் என்ன, 5ஆம் காண்டம் என்ன, 3ஆம் காண்டம் என்ன, 6ஆம் காண்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. பெரும்பிரிவு என்ன காண்டம்னு சொல்லுவோம். உட்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கம்பராமாயணத்துல பெரும்பிரிவு வந்து காண்டம்னு சொல்றோம். அதனுடைய உட்பிரிவுகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாலகாண்டம் முதல் காண்டம். கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. நாலடியாரை முப்பாழுக்கு இணையாக பகுத்து உரை கண்டவர் யார்? நாலடியாரை முப்பாலுக்கு இணையாக, முப்பால் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணையாக பகுத்து உரை கண்டவர் யார்? தர்மர் தான் வந்து உரை கண்டிருப்பாரு. அது தொகுத்தவர் யாருங்கன்னா பதுமனார். சரிங்களா? வள்ளல் பாரியின் அவைக்கள புலவராக விளங்கியவர். வள்ளல் பாரியின் அவைக்கள புலவராக விளங்கியவர் யார்? கபிலர். மருதநில திணைக்குரியவன் யார்? வேந்தன். இலக்கண குறிப்பு தருக. அம்ம என்பது அசைநிலை. லாஸ்ட்ல ஆ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பேரச்சும் வந்து போட்டக்கூடாது. அசைநிலை அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அசைநிலை என்பது வந்து இந்த சொல்லுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கிடையாது. இப்போ அம்மை அப்படின்னு கேட்டாக்கா ஏதாச்சும் பொருள் இருக்கு அம்மா என்பது எந்த ஒரு பொருளும் கிடையாது.
அதே அம்மான்னு கேட்டாக்க நம்மளோட பெற்றோர்களை சொல்கிறோம். அம்மை அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அது ஒரு நோய். சிக்கன் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அம்மை நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நோயை பற்றி சொல்கிறோம். ஸோ இங்கே ஆனால் அம்மைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு எந்த ஒரு சொல்லும் குறிக்காது, எந்த ஒரு பொருளையும் வந்து தராதனால எனக்கு அசை சொல்லும் சொல்லி சொல்லலாம், அசைநிலை அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். பொருள் தருக. நனந்தலை உலகம். நனந்தலை உலகம், அகன்ற உலகம். இலக்கண குறிப்பு தருக. உரு பொருள். உரு அப்படின்னு கேட்டாக்க உரு, சால, நனி, தவ, உரிச்சொல் தொடர்கள். சந்திரிகையின் கதை என்ற உரைநடை நூலை இயற்றியவர் யார்? சந்திரிகையின் கதை என்ற அது என்ன நூல் அப்படின்னா உரைநடை நூல். நாடகமா, உரைநடையா, கவிதையான்னு கேட்பாங்க. சொன்னா நோட் பண்ணிக்கங்க. பாரதியார். சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். பால்வீதி என்ற நூலின் ஆசிரியர். பால்வீதி என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா கவிக்கோ என்று அழைக்கப்படுவரும் யாருங்கிறது அப்துல் ரகுமான். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க, ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கிடைக்காதது. கவிக்கோ என்று அழைக்கப்படுவர் யார்? அப்துல் ரகுமான். ஓமோகிராஃப். ஓமோகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஓமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து. பாட்டும் உரைநடையும் கலந்த பல்வகை செயலால் அமைந்த நூல் எது? பாட்டும் உரைநடையும் கலந்த பல்வகை செயலால் அமைந்த நூல் எது? சிலப்பதிகாரம். முருகன் அழகு அழகு என்ற உரைநடை நூலை இயற்றியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். திருவிக்கா. ஞாயிறு போற்றுதும் என்ற சூரியனை போற்றியவர் யார்? அதாச்சும் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகம் வந்து உருண்டையானது, சூரியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை சுற்றி தான் பூமி சுற்றி வருகிறது, மற்ற கோள்களை தான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பெருமையாக பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழறிஞர்கள் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் இதெல்லாம். இது வந்து சொன்னவர் யாருன்னு கேட்டாக்கா இளங்கோவடிகள். ரமி என்று புனைப்பெயர் கொண்டவர் யார்? ரமி என்ற புனைப்பெயர் கொண்டவர் வாணிதாசன். விடுத்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. விடுத்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. விடு. சகல்காணி என்று அழைக்கப்படும் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்? சகல்காணி என்ற நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் ஹில்துத்மிஷ். அதை ஒழித்தவர் அவுரங்கசீப். காபூலை பாபர் கைப்பற்றிய ஆண்டு. பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1505. சிவாஜியின் தந்தை யார்? சிவாஜியின் தந்தை யார்? ஷாஜி பான்ஸ்லே. பழங்கால கருவிகளை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தவர் யார்? பழங்கால கற்கருவிகளை கண்டுபிடித்தவர் ராபர்ட் புரூஸ். யாருடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? குப்தர்களின் காலம். யூசப் கான் சாகிப். யூசப் கான் சாகிப் என்று அழைக்கப்படுபவர் மருத நாயகம். தமிழ்நாட்டின் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக இருந்தவர் யார்? சைதை காசி விஸ்வநாத முதலியார். இந்தியாவில் ஆங்கிலேயர் காலத்தில் பஞ்சங்கள் ஏற்பட்ட போது ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தது என்ன? தலையிடா கொள்கை. தலையிடா கொள்கை வந்து பின்பற்றிருப்பாங்க. 1866 வந்து நிறைய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள். 1 மில்லியனா 10 லட்சம், அப்போ 15 மில்லியனா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க சொல்லி பாருங்க இந்தியாவில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பஞ்சங்கள் ஏற்பட்டு இறந்த போதும் இங்கேருந்து டன் கணக்கில் வந்து அரிசியை வந்து ஏற்றுட்டு போயிருப்பாங்க. எங்கன்னு கேட்டாக்கா இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம தாதாபாய் நவராஜ் வந்து பண்ணிக்க அவர் வந்து இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு புக் இருக்கு இல்லையா, அதை வந்து எழுதியிருப்பாரு. அதை வந்து பண்ணிக்க இவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு தான் வந்து நோட் பண்ணியிருப்பாரு தாதாபாய் நவராஜி. ஆங்கிலேயர்கள் எந்த நிகழ்வின் போது சுருக்கெழுத்து முறையை முதல் முறையாக இந்தியாவில் பயன்படுத்தினர்? ஸ்டெனோ இருக்கு இல்லையா, சுருக்கெழுத்து முறை. சுதேசு இயக்கத்தின் போது. தமிழ்நாட்டில் எங்கு நடந்த சுதேச இயக்கம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது?
தமிழ்நாட்டில் எங்கு நடந்த சுதேசி இயக்கம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது? திருநெல்வேலி. காந்தியடிகள் இந்தியாவில் முதன்முறையாக உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டம் எது? உண்ணாவிரதம் ஃபர்ஸ்ட் பண்ணிக்க உண்ணாவிரத நோன்பை எங்க மேற்கொள்கிறார்? அவருடைய சொந்த மண்ணான குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் மில் வேலை நிறுத்தத்தில். கான்பூர் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு. கான்பூர் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1924. மீரட் 1929. தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் முதலில் யாரால் தொடங்கப்பட்டது? ஆச்சாரிய வினோபாவே. மார்ச் 1940ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முஸ்லீம் லீக் இந்திய பிரிவினை கோரிக்கையை விடுத்தது? இந்தியா ரெண்டா பிரியணும், பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்க முஸ்லீம் லீக் எங்க வலுப்படுத்துறதுன்னு கேட்டாங்க 1940 மார்ச் மாதம் லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டில். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் பிளஸ் 7 பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 8 பேர். குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861 உருவாக்கி இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பண்ணிக்க நம்ம மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா உயர் நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ஸ் இருக்கும், உச்ச நீதிமன்றங்கள் இருந்திருக்கும். ஸோ 1860 பண்ணிக்க ஹைகோர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. டேட் யாருக்கா தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. டேட்டு மந்த் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் ஹெச்ஜி முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஹெச்ஜி முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஏபி கரெக்ட். நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள அரசமைப்பு திருத்த முறை அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணிக்க எந்த நாட்டின் அடிப்படையாக கொண்டுள்ளது? எந்த நாட்டின் அடிப்படையாக கொண்டுள்ளது? சவுத் ஆப்பிரிக்கா. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பட்டியல் இனத்தவருக்கு பஞ்சாயத்து தேர்தலில் இடஒதுக்கீடு இல்லை என்று கூறும் சட்ட திருத்தம் என்ன? அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பட்டியல் இனத்தவருக்கு பஞ்சாயத்து தேர்தலில் இடஒதுக்கீடு இல்லை என்று கூறும் சட்ட திருத்தம் 83. நீளத்தின் எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். 9.4607 into 10^12. 10^12 என்பது எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஒரு ஒளியாண்டின் மதிப்பு பாருங்க இதுதான் 9.4607 into 10^12. தோல் புற்றுநோயை குணமாக்க பயன்படுத்தப்படும் தனிமம். தோல் புற்றுநோயை குணமாக்க பயன்படுத்தப்படும் தனிமம் கோபால் 60, தங்கம் 198. ரெண்டுமே சரிதான். இது தங்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு பண்ணிக்க ஏயு கூட கொடுக்கலாம். ஏயுனாக்க ஆரம். தங்கத்தோட இன்னொரு பேர் கேட்டாக்க ஆரம். சரிங்களா? ஏயு 198 கூட சொல்லலாம். வாக்குப்பதிவின் போது நமது விரல்களில் வைக்கப்படும் மை எந்த தனிமத்தால் ஆனது? சில்வர் நைட்ரேட். இது தயாரிக்கக்கூடிய இடம் இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருக்கு, அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. இவங்க பண்ணிக்க அந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் ரெடி பண்றாங்கன்னு கேட்டாங்க, கிடையாது. ஆர்மிக்கும் ரெடி பண்றாங்க. ஆர்மிஸ்ல பண்ணிக்க இப்போ பண்ணிக்க எப்படின்னு தெரியல. முன்னெல்லாம் பண்ணிக்க இந்த பிசிக்கல்லாம் நடக்குது இல்லையா, பிசிக்கல் பண்ணா செஸ்ட்லயும் பேக்ல முதுகுலையும் பண்ணிக்க மார்க்ஸ் போடுவாங்க. இந்த மையை வச்சுதான் மார்க் போடுவாங்க. ஏன்னா அதை அழிச்சு நிறைய பேர் ஃபோர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மார்க்ஸ் தான் போடுவாங்க. இதுக்கு மிலிட்ரிக்கும் தராங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் இந்த மை யூஸ் பண்ண கிடையாது, மிலிட்ரிக்கும் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. அது இந்தியாவில் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படும் இமயமலை
திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படும் இமயமலை, டிரான்ஸ் இமயமலை. குருசிகார் மலையின் உயரம், குருசிகார் மலையின் உயரம் 1722 கிலோமீட்டர் கிடையாது, மீட்டர். எப்பயுமே மலைகளோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். எவரெஸ்ட் சிகரத்தின் மீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் சொல்லி பாருங்க 8848 மீட்டர் அப்படி தான் சொல்லுவோம், கிலோமீட்டர்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? மலைகள் எப்பயுமே மீட்டர் தான் சொல்லுவாங்க. இது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூற்று காரத்தில் வச்சு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்லாமே கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். குளிர்காலத்தில் சூரியன் செங்குத்து கதிர்கள் எங்கு விழுகின்றன? குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகை மீது வந்து விழும். அதாச்சும் பாருங்க, கடகரேகை என்பது நம்மள இந்தியா வந்து வடக்கு தெற்கா ரெண்டா வந்து பிரிக்கும். வட இந்தியா தென் இந்தியான்னு சொல்லி பிரிக்கும். அதுக்கு கீழே வரதான் மகர ரேகை. அதுக்கு கீழே வரதான் பண்ணிக்க மகர ரேகை வரும். ஸோ இங்கே விழுறதுனால வந்து பண்ணிக்க நமக்கு வந்து பனி பிரதேசம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ. அதனால தான் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் சம்பல் ஆற்றின் மூலம் பயனடைய காரணமாக இருந்த பல்நோக்கு திட்டம் என்ன? பல்நோக்கு திட்டம் என்ன? சம்பல் பல்நோக்கு திட்டம். எழுத்தறிவில் முதன்மை கொண்ட மாவட்டம் எது? எழுத்தறிவில் முதன்மை கொண்ட மாநிலம் எது? மாநிலம் எது? கேரளா. சுல்தான்கள் காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? சுல்தான்கள் காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? இக்தா. அதை வாங்கிக்கிட்டவங்க பேர் தான் வந்து இக்தாரிகள். 1527ஆம் ஆண்டு ராணா சங்காவை பாபர் தோற்கடித்த இடம். 1527ஆம் ஆண்டு ராணா சங்காவை பாபர் தோற்கடித்த இடம் இது. கன்வா போர்ல. மராத்தியர்களுக்கு புகழ் சேர்த்தவர் சிவாஜி. பழங்கால கற்கருவிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? பல்லாவரம். நீதிசாரம் என்று அழைக்கப்படும் தர்ம சாஸ்திரத்தை இயற்றியவர் யார்? நீதிசாரம் என்று அழைக்கப்படும் தர்ம சாஸ்திரத்தை இயற்றியவர் யார்? காமந்தகர். ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யார்? யூசுப் கான். பிரம்ம சமாஜ நாடகம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? சைதை காசி விஸ்வநாத முதலியார். இண்டிகோ கழகம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் வங்காளத்துல. இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1910. சுதேசி இயக்கத்தின் போது வட்டார மொழி சொற்பொழிவுகள் நடைபெற்ற இடம் மெயினா வங்காளத்துல வந்து நடந்திருக்கும். நம்ம ரவீந்திரநாத் தாகூரும் பார்த்தீங்கன்னாக்கா இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. காந்தியடிகள் தனது தாய்மண்ணில் நடத்திய முதல் சத்தியாகிரகம் அகமதாபாத், குஜராத்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1929. தனிநபர் சத்தியாகிரகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1940 அக்டோபர் 17. காந்தியடிகள் இறந்த ஆண்டு 1948 ஜனவரி 30. இந்திய அரசமைப்பு மன்றத்தின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் பி.என். ராவ். உரிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சதர் திவானி அதாலத். மனித உரிமைகள் ஏற்றப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள் நடைபெற்றன? இது வந்து பார்த்தீங்கன்னா +2 புக்கில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 12வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று நடந்திருக்கும். அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 10th புக் எடுத்தீங்கன்னு கேட்டாக்க உங்களுக்கு
11 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 11 பார்த்துக்குங்க. நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் பறிப்பு பற்றிய மூலாதாரம் எங்கிருந்து பெறப்பட்டது? நமது அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள நெருக்கடி நிலையின் போது 3 நெருக்கடி நிலை இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடின்னு சொல்லி 3 நெருக்கடி நிலை இருக்கு இல்லையா? அப்போ வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பறிப்பு அடிப்படை உரிமைகளை வந்து பறிச்சிடுவாங்க. எந்த 2 அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பறிக்க முடியாது. சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை எந்த சட்டப்பிரிவுகள் வந்து பறிக்க முடியாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து ஜெர்மனி, வெய்மர். போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி ஆகிய மொழிகள் 8வது அட்டவணையில் இணைக்கப்பட்ட ஆண்டு. இதுதான் லாஸ்டா இணைச்ச நம்ம மொழிகள். மொத்தம் வந்து 22 மொழிகள் இருக்கு இல்லையா? 8வது அட்டவணையில் மொத்தம் 22 மொழிகள் இருக்கும். அதில் லாஸ்ட் இணைச்ச இந்த 4 மொழிகள் தான் இணைச்சிருப்பாங்க. போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலின்னு சொல்லியிருக்கும். ஆகிய மொழிகள் 8வது அட்டவணையில் இணைக்கப்பட்ட ஆண்டு 2003. நிறையின் எஸ்ஐ அலகு. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். அதாச்சும் பாருங்க எஸ்ஐ அலகை பொறுத்த வரைக்கும் பாருங்க மொத்தம் 7 இருக்கும். 7க்கும் வந்து பாருங்க எல்லாமே வந்து பாருங்க மிக குறைந்த அளவு எதுவோ அதான் எடுத்திருப்பாங்க. இப்போ நீளம் அப்படின்னு கேட்டாக்கா கிலோமீட்டரா மீட்டர் அப்படின்னு கேட்டாக்கா மீட்டர்னு சொல்லியிருப்போம். கிலோமீட்டர் வந்து ஹையஸ்ட், மீட்டர் வந்து கம்மி. ஆனால் நிறைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிலோகிராம் சொல்லி ஹையஸ்ட் எடுத்திருப்பாங்க. கிலோகிராம் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன அளவு, சின்ன மதிப்பு. இப்போ காலம் அப்படின்னு கேட்டாக்கா நிமிடமா வினாடி அப்படின்னு கேட்டால் வினாடி. ஏன்னா காலத்தினுடைய சின்ன மதிப்பு ஏதோ வினாடி, அதை தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் நிறைக்கு மட்டும் கிலோகிராம் சொல்லிட்டு பெரிய மதிப்பு எடுத்திருப்பாங்க. பெருவெடிப்பு கொள்கை பற்றி கூறியவர் யார்? பெருவெடிப்பு கொள்கை பற்றி கூறியவர் ஜார்ஜ் லீ மெத்ரி. வெடிப்பொருள் இருப்பதை கண்டறியும் தனிமம். ஃப்ளைட்லலாம் வெடிப்பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாக்கா செக் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய தனிமம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கலிஃபோர்னியம் 252. கலிஃபோர்னியம் 252. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிப்பின் போது வினைவேக மாற்றியாக பயன்படும் பொருள் என்ன? இரும்பு. திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சைகஸ். மூடிய விதை தாவரத்துக்கு வந்து பாருங்க சூரியகாந்தி வந்து பாருங்க பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு தான் சூரியகாந்தி. பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சூரியகாந்தி. திறந்த விதை தாவரத்துக்கு வந்து பாருங்க சைகஸ். மூடிய விதை தாவரத்துக்கு வந்து பாருங்க மாம்பழ கொட்டைகள் இருக்கு இல்லையா அது. இந்தியாவிற்கு பெரும் அரணாக இருப்பது என்ன? இந்தியாவிற்கு பெரும் அரணாக இருப்பது இமயமலை. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? குருசிகார். கோடை காலத்தில் சூரியன் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகின்றன? கோடை காலத்தில் சூரியன் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகின்றன? தீபகற்பம். தீபகற்பன்றது நம்ம மேலதான். அதாச்சும் பாருங்க தீபகற்பம்னாக்க 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல், அதே போல் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரபிக்கடல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தானே இருக்குது. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் விடும். நமக்கு அதனால தான் கோடை காலத்தில் வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் சட்லஜ் ஆற்றின் மூலம் பயன்பெற காரணமாக இருந்த பல்நோக்கு திட்டம் எது? பல்நோக்கு திட்டம் எது? இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம். 74.0%. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என ஷேக்லாரை புகழ்ந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரம். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எது? தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் திருக்குறள். கம்பராமாயணத்திற்கு சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டமாக அமையப்பெற்றுள்ளது? சுந்தரகாண்டம் 5வதாக இருக்கும். பாலை பாடிய பெருங்கடுகோ எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பதுமனார். கபிலர் புலனக்கற்ற அந்தணாளன். கபிலன்
புலநலக்கற்ற அந்த நாள் என்று கபிலரை பாராட்டியவர் யார்? மானகத்து நப்பசலையார். பொறுப்பன், வெற்பன், சிலம்பன், கொடிச்சி போன்ற மக்கள் எந்த திணையைச் சேர்ந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள்? எந்த திணையைச் சேர்ந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள்? குறிஞ்சி. இலக்கண குறிப்பு தருக. உண்டல், இல் வந்து முடிஞ்சலே தொழில் பெயர். பொருள் தருக. நேமி, நேமி என்பது வந்து பாருங்க சக்கரம். இலக்கண குறிப்பு தருக. தாழ்ம்பூந்துறை, தாழ்ம்பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை அப்படின்னு சொல்லி பாருங்க முக்காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகை. தராசு என்ற உரைநடை நூலின் ஆசிரியர். தராசு என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின் தப்பா எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து பாருங்க இது ஆல்ரெடி எடுத்த கொஸ்டின் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதான் தப்பா சொல்லியிருக்கேன். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் ராமலிங்கம் பிள்ளை. முத்தையா என்று இயற்பெயர் கொண்டவர். முத்தையா என்று இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன். நேர் விருப்பம் என்ற நூலின் ஆசிரியர். நேர் விருப்பம் என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். கான்சோனன்ட் என்பதன் தமிழ் சொல். கான்சோனன்ட் என்பதன் தமிழ் சொல் மெய் எழுத்து. எதிர்பாராத முத்தம் என்ற குறுங்காவியம், அது வந்து எனக்கு ஒரு குறுங்காவியத்தை இயற்றியவர் யார்? பாரதி தாசன். சைவத்திரவு, சைவத்திரவு என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். செந்நாயிற்று செலவும், செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும். செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். முன்னே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து பாருங்க அண்டவெளியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் தமிழுடைய வணிகம். தமிழுடைய வாணிக முறையை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. வாணிகம்ன்றது வணிகம் வேற, வாணிகம் வேற. அதாச்சும் பாருங்க வாணிகம் அப்படின்னாக்கா வானவெளி இருக்கு இல்லையா, வானத்தை பற்றி சார்ந்த பொருட்கள். அவங்க வந்து பாருங்க இந்த சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், திருவள்ளுவரே வந்து பாருங்க சந்திரகிரகணத்தை வந்து எழுதி வச்சிருப்பாரு. சந்திரகிரகணம் இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லிலாம் வந்து எழுதி வச்சிருப்பாரு. நம்ம அதுக்கப்புறம் தான் ஆரியப்பட்டர் எழுதுனான்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதுனவர் யாருன்னு கேட்டாங்க நம்ம திருவள்ளுவர் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் குறிப்பிடக்கூடியது பாருங்க புறநானூறு. சூரியனை பற்றி அப்படியே சொல்லி வச்சிருப்பாங்க. முன்ன பார்த்தது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள், இது வந்து புறநானூறு. கொண்ட என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கொண்ட என்ற வேர்ச்சொல் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கொள். தீர்த்த யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தீர்த்த யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நமது வாணிதாசன். நமது வாணிதாசன் வந்து ஏற்றிருப்பாரு. சரிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் வந்து முடிஞ்சிச்சு. 100 கொஷின் எடுத்து முடிச்சிருங்க. 100 கொஷின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எதுவும் தப்பு இருக்காது. ஏன்னா புக்கு வச்சு தான் எழுதுறேன். புக்கு வச்சு தான் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் கவர் பண்ணி எடுத்துருப்பேன். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.